அந்த ருத்ராட்சத்தை நம்ம வந்து கழுத்துல அணியும் போது, கழுத்துலயோ கையிலயோ ஏன் சிரசுல கூட நிறைய சிவனடியார்கள் அணிவாங்க. அணியும் போது அதனோட பலன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம வந்து அந்த ருத்ராட்சத்தை பெரும்பாலும் கருப்பு கயிறுல அணியாதீங்க, சிவப்பு கயிறுல கழுத்தொட்டி போட்டுக்கலாம். இந்த கண்ட தாண்ட போட்டுக்கிறது ரொம்பவே விசேஷங்க. முக்கியமா இந்த சாவு வீட்டுக்கு போறோம், இந்த தாம்பத்தியம் போது கழட்டி வைக்கலாமா? என்னங்க அது செருப்பா கழட்டி வைக்கிறதுக்கு? நம்ம உடலோடு நம்ம ஆன்மாவோடு ஒன்றிய ஒரு பொருள். நீங்க குடும்பத்துல இருக்கீங்களா, அவ்வளோ ரிஸ்க் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ருத்ராட்சத்தினோட எல்லா பெனிஃபிட்ஸும் வேணும், ஆனா வந்து ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான விஷயம் ஒண்ணு இருக்குங்க. காஸ்மோவியூ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாருங்க, இப்ப ருத்ராட்சம் லேடிஸ் போடலாமா போடக்கூடாதா? ருத்ராட்சம் லேடிஸ் போடுறாங்க அப்படின்னா தீட்டு காலத்துல என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி ஜென்ஸ் இருக்காங்கன்னா, ஜென்ஸ் போடுறாங்க அப்படின்னா தாம்பத்தியத்தும் போது அந்த ருத்ராட்சத்தை கழுத்தி வச்சுட்டு தாம்பத்தியம்ன்றது இருக்கணுமா? அதே மாதிரி ஒரு நல்லது கெட்டது, நல்லதுக்கு பிரச்சனை இல்லை, கெட்டதுக்கு போகும்போது ருத்ராட்சத்தை கழட்டி வச்சிடணுமா? இப்படி பல சந்தேகங்கள் இருக்குதாங்க செய்து. அந்த பல சந்தேகங்களுக்கு ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ருத்ராட்சம் போடுறதுக்கு முன்னாடி ருத்ராட்சத்தை பத்தின சில நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா வேணுங்க. ருத்ராட்சம் யார் அணியலாம்? யார் வேணாலும் அணியலாம். அதாவது பெரியவங்க, குழந்தைங்க, ஜென்ஸ், லேடிஸ், வயசானவங்க, தாம்பத்தியத்துல இருக்கவங்க, ஏஜ் அட்டன் பண்ணாத பிள்ளைங்க கூட அணியலாங்க. சரிங்க, மாத தீட்டும் போது தாராளமா அணியலாம். ஃபர்ஸ்ட், ருத்ராட்சம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ருத்ராட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிய பல மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதுக்கும் மேல ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாருங்க. பேசிக்கா ருத்ராட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ருத்ரா ஈசன், அக்ஷா ஈசனோட டியர்ஸ், அதாவது கண்ணீர்ல இருந்து வந்தது தாங்க. ஈசன் வந்து ரொம்ப நாள் மெடிடேஷன்ல தியான நிலையில இருந்துட்டு, ஜென்ரலா ஈஸ்வரனை பத்தி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அவர் முழுசும் முழிச்சிட்டு இருக்க இரவு எது அப்படின்னா சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவர் முழுசுமே கண் விழிச்சு தன்னோட பக்தர்கள் எல்லாரையும் பாக்குறாரு. அதனாலதான் சிவராத்திரியும் போது நம்ம கண் விழிக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவரு ரொம்ப நாள் நிஷ்டையில இருந்துட்டு கண் திறக்கும் போது அவரோட கண்ணீர் வந்து பூமியில வந்து விழுந்துச்சுங்க. அந்த கண்ணீர்ல இருந்து வெளிப்பட்ட மரம் தான் ருத்ராட்ச மரம். அதுல இருக்க காய்கள் தான் இந்த ருத்ராட்சம். அதனால அந்த ருத்ராட்சத்தை நம்ம வந்து கழுத்துல அணியும் போது, கழுத்துலயோ கையிலயோ ஏன் சிரசுல கூட நிறைய சிவனடியார்கள் அணிவாங்க. அணியும் போது அதனோட பலன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான பலன்க. மெடிக்கலியும் இருக்கு, ஸ்பிரிச்சுவலியும் இருக்கு. சரி, இப்ப அந்த ருத்ராட்சம் வந்து ஒரிஜினல் தானாங்க? இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் பிளாஸ்டிக்ல எல்லாம் வருது அப்படிங்கிறாங்களே, ஒரிஜினல் தானா? ஒரிஜினல்ங்கிறது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஜென்ரலா இந்த ருத்ராட்சம் வந்து பாத்தீங்கன்னா நேபாள், இந்தோனேஷியா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரிஜினல் ருத்ராட்சம் கிடைக்குதாங்க. ஆனா இதுலயும் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேபாளனோட ருத்ராட்சம் வந்து நிறைய பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா காலப்போக்குல பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெண்டுத்தினோட பெனிஃபிட்ஸும் ஒண்ணுதாங்க. சரி, இப்போ ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலி இந்த ஒரிஜினல் ருத்ராட்சத்தை நீங்க கையில எடுக்கும் போது அதோட வெயிட் வந்து அதிகமா இருக்குங்க. இதே ஆர்டிபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா தக்கையா இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரிஜினல் ருத்ராட்சத்தை எடுத்து நீங்க முகந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மண் வாசனை வரும். இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருளுக்கான ஒரு மண் வாசனை வரும். நல்ல வெயில்ல இருந்தா கூட ருத்ராட்சம் வந்து சூடாகிறது இல்லைங்க, அது வந்து குளிர்ச்சியை மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி சில டிப்ஸ் இருக்கு. இதுக்கும் மேல ஊசி இருக்கு பாத்தீங்களா, ஊசியை நல்லா சூடு பண்ணிட்டு ருத்ராட்சத்துல வச்சா அந்த தீஞ்ச வாசனை வராதுங்க. ஒரிஜினல்ல எரியவும் எரியாது, தீஞ்ச வாசனை வராது. இதே இந்த ஆர்டிபிஷியல்ல வச்சா அந்த தீஞ்ச வாசனை வரும். இப்படி சில பரிசோதனைகள் இருக்குதாங்க செய்து நம்ம ருத்ராட்சத்தை வந்து ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கும் மேல அதனோட முகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கலா இருக்கும். ஒரு முகமும் இன்னொரு முகமும் மிரர் இமேஜ் மாதிரி பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்குள்ள இருக்க துவாரத்துல நிறைய சிடும்பு இருக்காது. இந்த மாதிரி பல செக்கப் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப ருத்ராட்சத்தை நாங்க வாங்கிட்டோம், ருத்ராட்சத்தை கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு சுத்தமான ருத்ராட்சம் தான். இதை எப்படிங்க சுத்தி பண்ணி போடணும்னு சொல்றாங்களே, அது எப்படிங்க போடுறது அப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தடாலஜிங்க. என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன கிண்ணத்துல பால் வச்சுக்கோங்க. பால் வச்சுட்டு ருத்ராட்சத்தை ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ருத்ராட்சத்தை வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்பூன்ல எடுத்து
நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு அந்த ருத்ராகத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க, ருத்ராட்சத்துக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து சுத்தி பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்து தண்ணியில வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இல்ல தண்ணியில போட்டுட்டு எடுத்து ஒரு சுத்தமான டவல்ல தொடச்சிட்டு பூஜை ரூம்ல ஒரு 1 மணி நேரம் வச்சிடுங்க. நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வில்வ ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து கடைகள்ல கிடைக்கும். அந்த வில்வ ஓடு வச்சு நம்ம வந்து அந்த ருத்ராட்சத்தை பெரும்பாலும் கருப்பு கயிறுல அணியாதீங்க, சிவப்பு கயிறுல கழுத்தொட்டி போட்டுக்கலாம். இந்த கண்ட தாண்ட போட்டுக்கிறது ரொம்பவே விசேஷங்க. இப்ப வந்து நாங்க வந்து வெள்ளியில போடுறோங்க, தங்கத்துல போடுறோம் அப்படின்னா அந்த மோப்பு வச்சு போடுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை சுத்தி பண்ணி நீங்க வியர் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இப்ப நிறைய பேருக்கு கேள்வி உண்டு, ஏங்க நாங்க சாவு வீட்டுக்கு போறோம், ருத்ராட்சத்தை கழுத்தி வச்சுட்டு போலாமா? தாம்பத்தியம் முக்கியமா இந்த சாவு வீட்டுக்கு போறோம், இந்த தாம்பத்தியம் போது கழட்டி வைக்கலாமா? என்னங்க அது செருப்பா கழட்டி வைக்கிறதுக்கு? நம்ம உடலோடு நம்ம ஆன்மாவோடு ஒன்றிய ஒரு பொருள், எப்படி நீங்க கழட்டி வைக்கலாம்? கழட்டி வைக்கணும்ன்ற அவசியமே இல்லைங்க. கெட்டதுக்கு போனாலும் ருத்ராட்சம் நம்ம ஆன்மாவோடு கலந்ததுனால கழட்டி வைக்க வேண்டியது இல்லை. தாம்பத்திய தீட்டுன்னு இருக்கா? கிடையாதுங்க. மென்சுரேஷன் தீட்டுன்னு இருக்கா? கிடையாது. ஏன்னா இயற்கை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்றது அப்படின்றது இயற்கைக்கு புறம்பான விஷயத்துக்கு தான் இந்த தீட்டு அப்படின்றதுலாம் உண்டு. இயற்கையோடு ஒன்றிய விஷயத்துக்கு மென்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இயற்கையா நம்ம உடம்புல இருந்து வரக்கூடியதுதான். தாம்பத்தியம்ன்றது ஆணும் பொண்ணும் கூடி குழாவதுன்றது இயற்கை தானே, இதுக்கெல்லாம் தீட்டு கிடையாதுங்க. சோ ருத்ராட்சத்தை இந்த மாதிரி நேரங்கள்ல கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இன்னொரு கேள்வி இருக்கு மக்களுக்கு, அதாவது எந்த முக ருத்ராட்சங்க அணியலாம்? ஒண்ணு போட்டா ரொம்ப விசேஷமாமே, லக்ஷ்மி நம்ம கூடவே இருப்பாங்களாமே அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலி இந்த ஒருமுக ருத்ராட்சம் அப்படின்றது பாருங்க, ஸ்வயம் ஈசனோட அம்சம். இது யார் போடலாம்? இல்லற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் துறவரமோ இல்லறமோ ஒரு டைலமால இருக்கேன், இல்லற வாழ்க்கை நான் வாழல, அப்படிப்பட்டவங்க தயவு செஞ்சு ஒரு முக ருத்ராட்சை போடுங்க. 1ல இருந்து 4 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சில பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கதாங்க செய்யுது. ஓகேங்களா? 5 முகம் ருத்ராட்சம் எல்லாரும் போடலாம். 5 முகம் ருத்ராட்சம்ன்றது ஈசனோட 5 முகத்தை வந்து குறிக்கிறதுங்க. ஈசனோட 5 முகத்தை நம்ம வந்து கழுத்துல போட்டுட்டு இருக்கோம்னா அதை விட உத்தமமானது எதுவுமே இல்லை. நீங்க 1, 2, 3, 4 இந்த மாதிரி முகங்கள் கொண்ட ருத்ராட்சை வந்து நீங்க போட வேண்டாம். அதுக்குன்னு சர்டன் டிசிப்ளின்ஸ் இருக்கு, பிரின்சிபல்ஸ் இருக்கு, யூ ஹேவ் டு ஃபாலோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப இதை பத்தி இந்த ஒருமுக ருத்ராட்சியை பத்தி சொல்லணும் அப்படின் போது நான் என்னோட ஒரு கிளையண்ட்னோட ஒரு ஸ்டோரி சொல்றேன். அது என்னன்னா, அவரு வந்து என்ன பண்ணிருக்காரு, கேதார்நாத் போயிருக்காரு. கேதார்நாத் போயிட்டு அங்க வந்து ஒருமுக ருத்ராட்சியை வாங்கிட்டு அவர் கழுத்துல போட்டிருக்காரு. கழுத்துல போட்டு ஏறக்குறைய ஒரு 5-6 மாசம் ஆயிட்டு இருக்கு. ஒரு முறை என்ன பார்க்க வந்தார். மேடம், எங்க ஃபேமிலியில ஒரே ப்ராப்ளம் மேடம், பயங்கர ப்ராப்ளம். எங்க ஒய்ஃப்க்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றதே இல்லை. எனக்கு வந்து நல்ல ஒய்ஃப், நல்ல ஒரு அழகான குழந்தை, நல்ல வாழ்க்கை தான், என்னவோ தெரியல திடீர்னு எனக்கு வாழ்க்கை பிடிக்கல, வாழ்க்கையில நாட்டம் இல்ல, இப்படி பல விஷயம் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, எனக்கு அப்பப்ப எங்கன்னா கோயிலுக்கு போலாம், தியானம் பண்ணலாம், சிவன் கோயிலுக்கா போகணும்னு சுத்துது, தீர்த்த யாத்திரையா போகணும்னு தோணுது, இந்த மாதிரி எல்லாம் தோணுது, ஃபேமிலி கூட இருக்கணும், ஃபேமிலியோட பீச்சுக்கு போகணும், பார்க்கு போகணும், ஹோட்டல் போகணும், அப்படியெல்லாம் எங்க ஒய்ஃப் ஆசைப்படுறாங்க, எனக்கு தோணவே மாட்டேங்குது மேடம் அப்படின்னாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் கழுத்துல போட்டிருந்த ஒருமுக ருத்ராட்சி. ஒருமுக ருத்ராட்சத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியை விட்டு தே வில் பி அவே ஃப்ரம் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனோடு ஒன்றியக்கூடிய நிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒருமுக ருத்ராட்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க குடும்பத்துல இருக்கீங்களா, அவ்வளவு ரிஸ்க் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ருத்ராட்சத்தினோட எல்லா பெனிஃபிட்ஸும் வேணும், ஆனா வந்து ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான விஷயம் ஒண்ணு இருக்குங்க. 5 முக ருத்ராட்சம், ஈசனோட 5 முக தத்துவம் அது. சோ அந்த 5 முக ருத்ராட்சம் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல கௌரி சங்கர் அப்படின்னு ஒரு ருத்ராட்சம் இருக்கு. அது வந்து என்னன்னாங்க, இந்த வாழைப்பழத்துல ரெட்டை வாழைப்பழம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி 2 ருத்ராட்சம் ஒரே காம்புல இருக்கும். அது வந்து கௌரி சங்கர் ருத்ராட்சம், அது நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, மேடம் இந்த ருத்ராட்சம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணணுமாமே, நிறைய பேர் சொல்றாங்களே அப்படின்னா, தாராளமா எனர்ஜைஸ் பண்ணணும் தான், பண்றது நல்லது. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெளியே போவோம் வருவோம், எத்தனையோ வந்து நல்லதையும் பார்ப்போம் கெட்டதையும் பார்ப்போம். அப்ப இயர்லி ஒன்ஸ் எனர்ஜைஸ்ல என்ன பண்றதுங்க, நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா, பவர் ஏத்துறது, அதேதான். அதாவது நமசிவாய மந்திரம் சொல்லி அந்த ருத்ராட்சத்தை அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு அதை வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுட்டு நம்ம கழுத்துல போட்டுக்கலாம். சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். சரிங்க. இப்ப இந்த ஒரு முக ருத்ராட்சத்துக்கும் என்னென்ன பலன்? ஒருமுக ருத்ராட்சம் ஸ்வயம் ஈசனின் அம்சம், மகாலட்சுமி கடாட்சம் உண்டு. ஆனா பணத்துக்காக மகாலட்சுமி கூடவே இருப்பான்னு போட்டுட்டு நீங்க வீட்டை விட்டு வெளில போயிடுவீங்க. சோ அது வந்து வேண்டாம். ஒருமுக ருத்ராட்சம் தெய்வீக சிந்தனை உடையவர்கள், ஒரு இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்லயே இருக்கவங்க மட்டும் தாராளமா ஒரு முகம் போடலாம். சரிங்களா? இப்ப 2 முக ருத்ராட்சம்,
2 முக ருத்ராட்சம் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஞானிகள் அந்த தேவ தரிசனத்துல, அதாவது தேவ காரியங்கள்ல இருக்கவங்க 1ல இருந்து 4 அவங்க தாங்க போடணும், 5 நம்ம போடலாம். 6 முக ருத்ராட்சம் போடலாம். 6 முக ருத்ராட்சம், ஆனா இதுக்கும் கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப 6 முக ருத்ராட்சம் எதை குறிக்குது அப்படின்னா முருகப்பெருமானோட 6 முகத்தை குறிக்குது. அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவானோட அம்சம். சோ ஜாதகத்துல செவ்வாய் சரியில்லை, அப்படி நம்மளுக்கு வந்து திருமண தடை இருக்கு, கலத்திர தோஷம் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க 6 முக ருத்ராட்சத்தை போடலாம். ஓகேங்களா? 7 முக ருத்ராட்சம் ஆதிசேஷனின் அம்சம். சோ 7 முக ருத்ராட்சம் வந்து பாத்தீங்கன்னா நாகதோஷம் இருக்கவங்களா 7 முக ருத்ராட்சம் போடலாம். ஆனா ப்ராப்பரா வந்து ஒரு குரு கிட்ட வாங்கி நீங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? 8 முக ருத்ராட்சம் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகுனோட பீடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு 8 முக ருத்ராட்சம் போடலாம். 9 முக ருத்ராட்சம் நவ பைரவர்கள், ஆதி பைரவர் அவரையும் சேர்த்து 10 பைரவர்களோட அம்சம், ஏவல், பில்லி, சூன்யம், இந்த மாதிரி உபாதைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம 9 முக ருத்ராட்சம் போடலாம். 10 முக ருத்ராட்சம், 10 முக ருத்ராட்சம் வந்து பாத்தீங்கன்னா சாக்ஷாத் பெருமாள்னோட அம்சம். அதனால பெருமாள்னோட திவ்ய கடாட்சம் வேணும்னா 10 முக ருத்ராட்சம் போடலாம். 11 முக ருத்ராட்சம், 11 முக ருத்ராட்சம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம் ஈசனோட அம்சம். 11 முக ருத்ராட்ச போட்டு ஒரு ஈஸ்வரன் கோயில 108 முறை சுத்தும் போது நம்மளுக்கு அஷ்டமா சித்திகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஸ்வமேத யாகத்தை பண்ண பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்க 21 முகம் வரைக்கும் ருத்ராட்சம் கிடைக்குதுங்க. ஆனா ஜென்ரலா வந்து 58 முகம் வரைக்கும் ருத்ராட்சம் இருக்கு அப்படின்றதுதான் சாஸ்திரங்களும் புராணங்களும் சொல்லுது. ஆனா நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 21 முக ருத்ராட்சம் எல்லாம் வந்து ஆன்லைன்ல கிடைக்குது, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நம்ம ஏன் அவ்வளவு எல்லாம் போடுவானே, நம்ம சாதா பஞ்சமுக ருத்ராட்சம் போட்டுக்கோங்க. அந்த ருத்ராட்சத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்களா, நாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன்மா அமைதி பெறும், மனம் அமைதி பெறும், நம்ம சுத்தி இருக்க கெட்ட சக்திகள் எதுவுமே நம்மள அண்டாது. நம்ம சும்மா போய் கோயில்ல கையெடுத்து கும்பிடுறோம் அப்படின்னா கூட அந்த கையெடுத்து கும்பிடுறதுக்கான பலன் அந்த ருத்ராட்சம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ. பெண்கள் ருத்ராட்சம் போடலாமா? தாராளமா போடலாம். அம்பாள் இருக்கா பாத்தீங்களா, அம்பாலே ருத்ராட்ச மாலை தெரிச்சு இருப்பா. அது எதுக்கு அப்படின்னா, அதாவது பக்தர்கள் வந்து அம்பாலை போய் கும்பிடும் போது அவங்களோட கெட்டதெல்லாம் அம்பாள் வாங்கிட்டு அதை திருப்பி நல்லதாக்கி கொடுக்கக்கூடிய பவர் அந்த ருத்ராட்சத்துக்கு இருக்கு அப்படின்றதுனாலதான் ஸ்வயம் அம்பாலே ருத்ராட்சம் போட்டிருக்கா. சோ அம்பாலே ருத்ராட்சம் போட்டு என்ன காமிச்சிருக்கா அப்படின்னா, பெண்களும் ருத்ராட்சம் போடலாம், தீட்டு காலங்கள்லயும் ருத்ராட்சம் போடலாம் அப்படின்றத தெளிவாவே காமிச்சிருக்கா. இந்த ருத்ராட்சம் போடுறதுனாலங்க மனமும் நம்மளோட உடலும் தூய்மையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதீத ஒரு தெய்வ ஆற்றலும் கிடைக்கும். சோ இந்த ருத்ராட்சத்தை பத்தின சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.